கடந்த வாரம் கேட்ட கேள்விக்கான இந்த வார பதில் 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் திருச்சபை எனும் ஆவணத்திலிருந்து கடந்த வாரம் என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னா, இறை மக்கள் குலம் எவ்வாறு கூட்டி சேர்க்கப்பட்டது? இறை மக்கள் குலம் எவ்வாறு கூட்டி சேர்க்கப்பட்டது? இதற்கான பதில் என்ன அப்படின்னா, பல இனத்தாரிடமிருந்து 107வது பக்கத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அதனால ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும்தான் ஆண்டவர் உரித்தானவர் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த உலகமும் ஏதோ ஒற்றுமை செய்து, அதாவது ஒத்த கருத்துன்னு சொல்லி ஒரே சிந்தனையை புகுத்துறதும் கிடையாது இல்லைங்களா? அப்படி கிடையாது. எல்லாரையும் இணைத்து செயல்படுவது, எல்லாரும் ஒன்றுபட்டு இருப்பது, புரியுதுங்களா? அதுதான் முக்கியம். ஏன்னா எல்லாரும் பல்வேறு சூழல்கள், பல்வேறு நிலைகளில் நாம் இருக்கிறோம். அது ஒரு ஆக்சிடென்ட். ஆனால் அதை பயன்படுத்தக்கூடாது. மாறாக அதை சரியாக செயல்படுத்த வேண்டும். எப்படி? ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு வாழ்வது, ஒற்றுமை உணர்வோடு வாழ்வது, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த இறையாட்சியை கட்டி எழுப்புவது, அன்பு, நீதி, உண்மையின் அடிப்படை. அதுதான். சரிங்களா? அதனால் பல இனத்தாரிடம் வந்து இறை மக்கள் குலம் ஒன்று சேர்க்கப்பட்டது. ஓகே, அதுதான் அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு செய்தியும் கூட.